ஐபிஎல் 2024 ரன்னர்அப்ஸ் ஆன எஸ்ஆர்ஹெச் பிசிசிஐ கிட்ட ஐயா எங்களுக்கு ஒரு 5 இல்ல 6 ரிட்டென்ஷன் கொடுங்கய்யா அப்பதான் நல்லா இருக்கும்னு கேட்ட டீம்ஸ்ல எஸ்ஆர்ஹெச் ஒருத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போதைக்கு வந்திருக்க லேட்டஸ்டான ரிட்டென்ஷன் ரூலும் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. ரிட்டென்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் 6 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆர்டிஎம் பண்ணிக்கலாம். அந்த 6 பேர்ல ஒரு அன்கேப்டு பிளேயர் போக மிச்ச 5 பிளேயர் பார்த்தீங்கன்னா கேப்டு பிளேயரா இருந்துக்கலாம். இந்தியன் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது இந்த ரிட்டென்ஷன்ல. இது ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கும் எஸ்ஆர்ஹெச் மாதிரியான டீமுக்கு. போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு தாறுமாறான வருஷமா இருந்துச்சு. ஒரு 3-4 சீசனுக்கு அப்புறமா எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா போன சீசன் தான் செமையா பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. இதுக்கு அடுத்ததான் அவங்களோட கீ பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ரிட்டைன் பண்ணி ஆகணும் அடுத்தடுத்த சீசன்ஸ்க்காக. ஸோ நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டைன் பண்ண போறாங்க, யாரெல்லாம் ஆர்டிஎம் பண்ண போறாங்கன்னு இப்போதைக்கு பல பேஜுகள் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஐபிஎல் 2024 ஒரு தரமான சீசனா இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச்க்கு. இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் தான். ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸை எஸ்ஆர்ஹெச் வாங்கியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருந்தாரு ஆஸ்திரேலியாவுக்காக. அதுக்கு அடுத்ததாக பேட் கமின்ஸை 20 கோடிக்கு தட்டி தூக்கியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் ஆக்ஷனில். அவங்களோட காஸ்ட்லியான பையாவும் இருந்தார் இவர். கடந்த ஒரு 3 சீசனாகவே எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 8வது பொசிஷன் 10வது பொசிஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது ஐபிஎல் 2024 எஸ்ஆர்ஹெச் ஒரு தரமான ஆட்டத்தை ஆடி இருந்தாங்க. ஒரு அதிரடியான ஆட்டம். பேட்டிங்னு வந்துட்டாலே போதும் சும்மா பொழந்து கட்டினாங்க. எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா அக்ரெசிவா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஐயா நாங்க அடிச்சா 200 அடிக்க மாட்டோம், 230 250 260 தான் அடிப்போங்கிற மாதிரி பல ரெக்கார்ட்ஸை பாத்தீங்கன்னா பேட்டிங்ல முறியடிச்சாங்க. ஐபிஎல் 2024 மொத்தமா 14 மேட்ச்ல 8 மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிராக மோதி இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு வீக்னஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்டிங்ல அவுட் ஆனாங்கன்னா டீமே பாத்தீங்கன்னா கம்மி ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருவாங்க. ஸோ அதே வீக்னஸ்ல பாத்தீங்கன்னா கேகேஆர் ஃபைனல்ஸ்ல எஸ்ஆர்ஹெச் அடிக்க எஸ்ஆர்ஹெச்சால 114 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சிருந்தது அந்த ஃபைனல் மேட்ச்ல. இதனாலேயே அந்த மேட்சை பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்க. என்னதான் இந்த ஃபைனல் மேட்சை எஸ்ஆர்ஹெச் தோத்திருந்தாலும் கடைசி சில வருஷங்கள்ல ஐபிஎல் 2024 தான் அவங்களுக்கு சிறந்த வருஷமா இருந்திருக்கு. இதனால தான் அவங்க பாத்தீங்கன்னா 5 இல்ல 6 ரிட்டென்ஷன் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களோட முக்கியமான ஸ்டார் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்றதுக்கு. இப்போதைக்கு ரிட்டென்ஷன் ரூல்ஸ் அனௌன்ஸ் ஆயிருச்சு. எஸ்ஆர்ஹெச்சோட முக்கியமான பிளேயர்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், புவனேஸ்வர் குமார், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, அதுக்கப்புறமா நம்ம நட்டு இருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சோட ரிட்டென்ஷன் அதுக்கப்புறமா ஆர்டிஎம் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்க பிளேயர் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், அவங்களோட கேப்டன். லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச்சோட அப்ரோச்சே மாத்திருந்தாரு. ஒரு ஃபியர்லெஸ்ஸான கிரிக்கெட் ஆட வச்சிருந்தாரு எஸ்ஆர்ஹெச். பேட் கமின்ஸ் மாதிரியான ஒரு தரமான கேப்டனை கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் விட விரும்ப மாட்டாங்க. இவரை தொடர்ந்து இவரை மாதிரியே இன்னொரு ஆஸ்திரேலியன் பிளேயரும் எஸ்ஆர்ஹெச்க்கு இப்போதைக்கு ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. வேற யாரு, அவங்க டீமோட ஓபனரான டிராவிஸ் ஹெட் தான். இந்தியான்னு வந்துட்டாலே பொழப்பேன், இந்தியாவுக்கு வந்தாலும் பொழப்பேங்கிற மாதிரி போன வருஷம் மாஸ் காட்டியிருந்தாரு ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச் அக்ரெசிவா ஆடுறதுக்கு முக்கியமான காரணமே இவரு தான். அதுவும் அந்த மேட்ச்ல இவரும் அபிஷேக் சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பவர் பிளேலே பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க. போன வருஷம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இவர் 567 ரன்ஸை பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எஸ்ஆர்ஹெச்காக. இப்பவும் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு தரமான ஃபார்ம்ல தான் இருக்காரு T20 ஃபார்மேட்ல. இவரை மாதிரியான ஒரு தரமான பேட்ஸ்மேனை கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இவருக்கு அடுத்ததான் எஸ்ஆர்ஹெச்சோட இன்னொரு முக்கியமான பிளேயர் ஹென்ரிச் கிளாசன். என்னதான் டாப் ஆர்டர்ல ஹெட் அபிஷேக் சர்மான்னு இருந்தாலும் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கட்டி காக்கிறதே இவர் தான். இவர் பாத்தீங்கன்னா போன சீசன்ல மொத்தமா 16 மேட்ச் ஆடி இருந்தாரு. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 480 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு எஸ்ஆர்ஹெச்காக. இப்போதைக்கு T20 ஃபார்மேட்ல ஒரு தரமான பேட்ஸ்மேனாவும் இருக்காரு. இவர் ஆக்ஷனுக்குள்ள போனார்னா நிறைய போட்டிகள் இருக்கும். இதனால இவரை ரிட்டைன் பண்றது எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இவருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்காரு. போன சீசன்ல மொத்தமா 14 மேட்சஸ்ல 480 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட்டும் இவரும் சேர்ந்து பல டீம்ஸை பாத்தீங்கன்னா பொழந்து எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங் பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே எஸ்ஆர்ஹெச்க்கு செட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இவர் இந்தியன் டீமோட ஒரு முக்கியமான பிளேயராகவும் இருக்காரு. இவரை ரிட்டைன் இல்ல ஆர்டிஎம் கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது அன்கேப்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டியை எஸ்ஆர்ஹெச் ரிட்டைன் இல்ல ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்ததா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பக்கம் வந்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சோட முக்கியமான பவுலர்ஸான புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறமா நம்ம நட்ராஜன் இருக்காரு. புவனேஸ்வர் குமார் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு முக்கியமான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. இவர் பாத்தீங்கன்னா போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்காக 12 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இதுக்கு அடுத்ததா நம்ம நட்டு பக்கம் வந்தோம்னா எஸ்ஆர்ஹெச்காக டெத் ஓவர்ஸ்ல கலக்கி இருக்காரு. லாஸ்ட் சீசன் இவர் பாத்தீங்கன்னா 15 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு எஸ்ஆர்ஹெச்காக. சோ இவங்க 2 பேரும் தான் எஸ்ஆர்ஹெச்சோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்க. இவங்க 2 பேர்த்த ரிட்டைன் இல்ல ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்தில் எஸ்ஆர்ஹெச்சோட டாப் 4 பிளேயர்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பேட் கமின்ஸ், ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறமா அபிஷேக் சர்மா. இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு முக்கியமான பிளேயர்ஸா இருக்காங்க. கண்டிப்பா இவங்களை ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் இருக்க மிச்ச ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் பிளான் பண்ணி ஆர்டிஎம் யூஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த ஐபிஎல் 2025க்காக எஸ்ஆர்ஹெச் யாரை ரிட்டைன் பண்ண
நல்லாயிருக்கும், யார் ஆர்டிஎம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.